இன்னைக்கு வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தர்பூசணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு வாழைப்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பப்பாளி ஒரு பவுலு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பழத்தெல்லாம் மிக்சியில் போட்டு அடிக்க வேணாம். நம்ம வந்து இதை ஒரு மேக்ஸர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் மேக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் பருப்பு கடையிற கட்டையை வச்சு நான் இதை மசிச்சுக்கிறேன். இதை வந்து ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பழம் வந்து நம்ம போட்டிருக்க பழம் தெரியணும், ஆனால் கொஞ்சம் மசிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போ நம்ம அடுத்து சேர்க்க வேண்டிய பழத்தை பார்த்துக்கலாம். வந்து ஒரு ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தோலை எடுத்துட்டு அந்த இதில் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆப்பிளை இந்த அளவுக்கு மசிச்சிட்டோம். வந்து பச்சை கலர் திராட்சை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கருப்பு கலர் திராட்சை அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு பீஸு மாதுளம்பழம் எடுத்து அந்த முத்தை மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இதில் ஒரு அரை கிளாஸு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு அரை கப்பு சர்பத் சிரப் ஊற்றிக்கலாம். இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து பழத்தில் நம்ம சர்பத் சிரப்பு இது எல்லாத்துலேயுமே இனிப்பு இருக்கும், அதனால நான் இதில் இனிப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும்.